தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈரான் மேல பல கட்டமான பொருளாதார தடைகளை அமெரிக்கா மறுபடியும் விதிச்சிருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய தடைகளை நீக்குங்கன்னு சொல்லிட்டு தான் ஈரான் போர் நிறுத்தக்கூடிய பேச்சுவார்த்தையில கூட சமாதானம் வரணும்னா நீங்க எங்க மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்குங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இருக்கிறதெல்லாம் நீக்கிறாங்களோ இல்லையோ, இப்ப மறுபடியும் பொருளாதார தடையை போட்டிருக்காங்க. அதுலயும் பார்த்தா முக்கியமா யாருக்கெல்லாம் போட்டிருக்காங்கன்னா ஹவுதிகள் கூட, சைனா கூட, அதுக்கப்புறம் லெபனான் கூடன்னு சொல்லிட்டு எந்தெந்த நாடுகள் கூட எல்லாம் அவங்க லிங்கா இருக்காங்களோ அந்த எண்ணெய் நிறுவனங்களை அவங்க பொருளாதார தடை போட்டிருக்காங்க. அது இல்லாம ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான எண்ணெய் நிறுவனங்களுக்கு தடை போட்டிருக்காங்க. இப்ப ரீசெண்டா இறந்து போனாரே பசீஜ் படை தளபதி, அவருடைய மருமகனுடைய எண்ணெய் ஆலயத்துக்கும் தடைகள் போட்டிருக்காங்க. இருக்கிற தடைகள்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு பல தடைகளை இப்போது அமெரிக்கா விதிச்சிருக்காங்க. பத்தாவதுக்கு வேற பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஈரான் மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடை நீக்கிறோம், அதனுடைய கப்பல்களை அவங்க வித்துக்கலான்னு சொன்னாங்க. இப்ப அதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, முட்டுக்கட்டை போட்டு அங்க போய் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்மோஸை மூடி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்மோஸ் அப்படிங்கிறத நீங்க மூட முடியாது, எங்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிலப்பரப்புல நாங்க ஒரு பக்கம் இல்லாட்டினாலும் ஒரு பக்கம் இல்லாட்டினாலும் இன்னொரு பக்கம்னு சொல்லிட்டு நாங்க சப்ளை பண்ணிட்டு தான் இருப்போம்னு சொல்லிட்டு எண்ணெய் கப்பலை என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போது ஈரான் அமெரிக்காவையும் மீறி அந்த ஏரியாவை கடக்க வச்சிருக்காங்க. அதை ஈரான் பெருமையா சொல்லிக்கிறாங்க. அமெரிக்கா நின்றுட்டு இருக்கும் போதே நாங்க என்ன பண்ணிட்டோம், கடந்துட்டோம், அமெரிக்கா என்ன பண்ணல, எங்களை ஒண்ணுமே பண்ணல. அப்ப யோசிச்சுக்கோங்க, ஆர்மோஸ் எல்லாம் அமெரிக்காவால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இப்படி நீங்கள் முற்றுகையிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நாங்கள் மறுபடியும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய கப்பல்கள் மேலே தாக்குறதுக்கு ஒரு காரணமாயிரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ ஈரானுடைய கப்பல்களை மட்டும் முற்றுகையிட்டால் என்ன ஆகுனா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மற்ற நாட்டுடைய கப்பல்கள் அதிகமாக போகும். அதில் யுஏஇயுடைய கப்பல்லாம் நேற்று நிறைய போயிருக்குது, அதெல்லாம் அமெரிக்கா விட்டுருக்காங்க. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றா நீங்கள் விட்டுட்டு போயிடணும் ஆர்மோஸை, இல்லை நீங்கள் ஆர்மோஸை பிடிச்சி வைக்கலாம்னு நினச்சிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய கப்பல்கள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் தாக்க ஆரம்பிச்சிருவோம். அதனுடைய வழித்தடங்களை எல்லாம் தாக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வேற வழியே இருக்காது, உங்களுக்கு இந்த முயற்சியை கைவிட வேண்டியது வந்துடும். அப்படி இல்லாட்டினா உங்களுடைய போர்க்கப்பல் 13 போர்க்கப்பலை கொண்டு நிறுத்தியிருக்கீங்களே, அதுல 10,000 படைகளை கொண்டு நிறுத்தியிருக்கீங்களே, நாங்க ஏதாவது ஒரு 2 போர்க்கப்பலை என்ன பண்ணுவோம், அடிச்சுட்டு உள்ள இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அமெரிக்க ராணுவத்தை பிணைக்கேதியா பிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு நேற்று பாராளுமன்ற தலைவர் என்ன பண்ணி எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஒரு விதத்துல ஈரானுக்கு ஆர்மோஸை அமெரிக்கா முற்றுகையிட்டது அப்படிங்கிறது இடைஞ்சலா தான் இருக்குது, அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா எப்படியோ ஏமாத்தியாது அவங்களுடைய வழித்தடங்கள் அப்படிங்கறதுனால ஒரு பக்கம் இல்லாட்டினா இன்னொரு பக்கமாவது என்ன பண்றாங்க, கொஞ்சம் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா முழுசா பண்ண முடிஞ்சிருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா முடிஞ்சிருக்காது. ஏன்னா ஈரான் அப்படி முழுசா பண்ண முடிஞ்சிருந்தா அமெரிக்காவை மிரட்டணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னு பார்க்கும் போதே தெரியுது ஒரு சில கப்பல்களை அவங்களால கடத்த முடியாம இருக்குது. அடுத்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா லெபனான்ல இப்ப பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, 10 நாள் போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இது நல்ல செய்தியான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சதி வலையில போய் விழுந்திருக்காங்களோ தவிர தற்காலிகமாக 10 நாள் போர் நிறுத்தப்படணுமோ தவிர இது நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு ஒரு காரணமாக இருக்காது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே நெத்தனியா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, லெபனானை நாங்கள் தனியாக டீல் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இஸ்புல்லா என்ன சொல்கிறாங்க, நம்ம ஈரானோடு சமாதானத்துக்கு போகலான்ட்டு இருக்காங்க. அப்படி போனாதான் அடுத்தது இஸ்புல்லாவை அடிச்சாவோ இல்லை லெபனான் அடிச்சாவோ ஈரான் உள்ள என்ன பண்ணுவாங்க, அவங்கள அடிப்பாங்க. அப்படி இல்லாட்டினா ஈரான் இவங்களுக்காக சண்டை போட வர முடியாது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் பேச்சுவார்த்தைன்னு இப்போ மாற்றி விட்டுட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெபனானுடைய அவுன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, லெபனானுக்காக போர் நிறுத்தணும்னு சொல்லிட்டு போய் அமெரிக்காட்ட இஸ்ரேலுக்கு சாதகமாகவும் பேசியிருக்காங்க. அப்புறம் இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாவும் ஃபோனில் பேசணும்னு கேட்டாராமா லெபனானுடைய அவுன் அவர்கள்ட்ட. அதுக்கு அவுன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, போரை நிறுத்திட்டு நீங்கள் பேசுங்கன்னு சொன்னனால இப்போ 10 நாள் போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு நைட்டு தான் தகவல் வந்திருக்கு. ஆனால் அவசரமா ஏன் 10 நாள் போரை நிறுத்தியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இப்போ ஈரானுடைய பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது. அந்த ஞாயிற்றுக்கிழமை இவங்க போய் என்ன பண்ண போறாங்க, லெபனானுக்கு நிறுத்துங்கன்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது லெபனானில் நிறுத்தாமல் இருந்தாதான் அவங்கள்ட்ட என்ன பண்ண வேண்டியது இருக்கும், பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதுக்கு பதில் லெபனானில் நின்றுச்சு, அங்கே ஒரு சமாதானம் போயிட்டு இருக்கு, அதை அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க விட்டுருங்கன்னு சொல்றதுக்காகவே இப்போ அவசரமா நிறுத்தியிருக்காங்க. 10 நாள் வேணா தாக்குதல் இல்லாமல் இருக்கலாமோ தவிர மற்றபடி இது பெரும் பிரச்சனையை பின்னாடி கொடுக்கும். அதுலயும் இஸ்புல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலுடைய சதி வேலையில லெபனான் இப்ப விழுந்துருச்சு, நீங்க இப்படி நிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப இஸ்ரேல் போரை நிறுத்திட்டோம்னு சொன்னதுக்கு பிறகு கூட தாக்குதல் செய்யறதுக்கு காரணமா இருக்கும். எப்படி இத்தனை நாளா ஒரு வருஷமா போர் நிறுத்தியும் கூட நாங்க என்ன பண்றோம், இஸ்புல்லாவுடைய ஆயுத கிடங்கை அழிக்கிறோம், அங்க இருக்காங்க இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்க பதில் தாக்குதல் பண்ணவே இல்லை 1.25 வருஷமா. அப்போ அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, பொதுமக்கள் தானே இறந்து
வந்துட்டு இருந்தாங்க. இப்ப இப்படி போற நிறுத்தினீங்கன்னா மறுபடியும் அவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுடைய பொதுமக்கள் தான் இறந்துட்டே இருப்பாங்க, இது ஒரு தீர்வே ஆகாது, இஸ்ரேலுக்கு சாதகமா தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா வந்து மிரட்டி இருக்காங்க. ஆல்ரெடி போய் பேச்சுவார்த்தைக்கே போகாதீங்க, உங்களை யார் போக சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹிஸ்புல்லா கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் அந்த அவுன் அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டரும் சரி பிரசிடென்ட்டும் சரி அடங்குற மாதிரி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லெபனானை வந்து என்ன பண்றாங்க, இஸ்ரேலுக்கு கொண்டு போய் அடமான வைக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இது ஒரு பெரும் சதி வேலையில தான் இப்போ லெபனானுடைய போர் நின்றுருக்கு. அதே சமயத்துல இந்த போர் நேத்து நைட்டு தான் நின்றுருக்கு. ஆனா நேத்து வரையும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ராணுவத்துல பலரையும் வந்து இஸ்ரேல் இழந்திருக்காங்க. அதுவும் வந்து இஸ்ரேல் வந்து தரைவெளிக்கு போயிருந்தாங்கல்ல லெபனான்ல, அந்த தரைவெளிக்கு போன இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நேத்தெல்லாம் வந்து ஹெலிகாப்டர் கொண்டு வந்து அவங்களுடைய படைகளை கூட்டிட்டு வர அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. 1 இல்ல 2 இல்ல, ஒரு நாள்ல 4 மெர்க்குவாக்கள் தாக்கப்பட்டிருக்கு. உள்ள இருந்த குறைஞ்சது 2 பேராவது வந்து இறந்திருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அவசர அவசரமா ஹெலிகாப்டர் கொண்டு வந்து அந்த எல்லை பகுதியிலிருந்து தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு கடுமையான தாக்குதலை வந்து ஹிஸ்புல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட இப்போ கூட அவங்க விட்டு கொடுக்காம ஈரான் வந்து சமாதானம் பேசட்டும், நீங்க பொறுமையா இருங்க, நாங்க அடிக்கிறோம், உங்களையவா அடிக்க சொன்னோம்னு சொல்லிட்டு அவுன் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் இந்த அவுன் அவர்கள் கேட்காம தான் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, இப்போ இப்படி ஒரு சதி வேலையில விழுந்திருக்காரு. ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல கடந்த 4-5 நாட்கள்ல வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய ராணுவம் வந்து இழப்பை தழுவி இருக்கு, பல மெர்க்குவாக்களை இழந்திருக்கு. அவங்க இன்னுமே வலிமையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய படை தளபதியே லெபனானுக்கு இன்சார்ஜா இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி வந்து பாத்தீங்கன்னா 1.25 வருஷம் கழிச்சு கூட அத்தனை அழிவை நாங்க செஞ்சோம், எல்லா தலைவர்களையும் நாங்க அழிச்சிட்டோம்னு நினைச்சா இப்ப கூட இவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குது. அவங்களுடைய ரத்வான் படை ரொம்ப சிறப்பா செயல்படுது. தரைவழியில எங்களால முன்னேறவே முடியல, தரைவழியில நேரடியாக துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. எங்களுடைய மெர்க்குவாக்களை எப்படி காசால பொறிச்சு எடுத்தாங்களோ அதே மாதிரி லெபனான்லயும் பொறிச்சு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரே புலம்பி இருக்காரு. இந்த நேரத்துல வந்து போய் என்ன பண்ணிருக்காங்க, இப்படி சதி வேலையில இப்ப லெபனான் வந்து போற நிறுத்தியிருக்காங்க. பல உயிர்களை இப்போது இஸ்ரேல் ராணுவத்திலிருந்து லெபனானுக்குள்ள போய் இழந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை இஸ்ரேலுடைய தளபதியே சொல்லும் போது இப்படி போய் போற நிறுத்திட்டாங்களே அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய நிகழ்வா தான் இருக்குது. என்னதான் ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அவங்க கரெக்டா வந்து அவங்களுடைய மிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இருந்தாலும், இஸ்ரேல் பக்கம் நிறைய பேர்த்த இழந்திருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்தில் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இருந்தாலும், இந்த சமாதானம் அப்படிங்கிறது கண்டிப்பா பிற்காலத்துல லெபனானுக்கும் லெபனான் மக்களுக்கும் பெரும் கேடாக போகும்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. இது வந்து வெளிப்படையாகவே இவங்களே போய் என்ன பண்ணிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு மேல இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா இன்னைக்கு பெல்ஜியம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிட்டானியாவுடைய கப்பலை வந்து சிறைபிடிச்சிருக்காங்க பெல்ஜியமை கடந்து போகும்போது. ஏன்னா இஸ்ரேலுக்கு மறைமுகமாக இவங்க ஆயுதம் அனுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் வந்து இனப்படுகொலை செஞ்சா மட்டும் இவங்க இனப்படுகொலை செய்யறாங்கன்னு சும்மா வெளிப்படையாக அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்காங்களே, இப்ப ஈரானையும் காசாவையும் லெபனானையும் அழிக்கிறதுக்கான ஆயுதங்கள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லா வகையான ஆயுதங்களும் இருக்கு. அதை வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க கோர்ட்டுக்கு போய் அதை கேஸ் நடத்த போறோம்னு சொல்லிட்டு பெல்ஜியம் அறிவிச்சிருக்காங்க. பிரிட்டானியா நேரடியாக தான் போருக்கு வரலையோ தவிர மற்றபடி இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, இந்த யூரோப் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஆயுதங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்கிறது இது மூலமா உறுதியாயிருக்கு. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.